திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. புலவர்களின் அவை கலந்த பின் மன்னன் நெடுஞ்செழியன் அரண்மனையின் மேற்கு பகுதிக்கு அழைத்துச் சென்றார் குருநாதர். அங்கிருந்த ஆடலரங்கில் பின்புறம் நடந்தார். அதன் கோடியில் இருந்த இசைத்தூணுக்கு அருகில் இருந்த மாடம் ஒன்றில் கையை விட்டு அசைத்தார். அதை அடுத்து பின்புற சுவரில் இருந்து பெரிய கருங்கல் ஒன்று நகர்ந்து இருண்ட துவாரம் ஒன்றை காட்டியது. "வா நெடுஞ்செழியா" என்று சொல்லிவிட்டு அதன் துவாரத்தில் குனிந்து நுழைந்தார். மன்னனும் அதற்குள் நுழைந்தான். இருவரும் நுழைந்த பின் குருநாதர் மீண்டும் எதையோ தடவி அசைக்கவும் துவாரத்தை கருங்கல் மறைத்து கொள்ள உள்ளே கும்மிருட்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இருப்பினும் அவர்கள் தங்கள் கண்களையே விளக்குகளாக ஆக்கி கொண்டு மெல்ல நடந்தனர். சிறிது தூரம் சென்றதுமே விளக்கொளி ஒன்று தெரிந்தது. அருகில் சென்ற பொழுது சிறிய மாடம் ஒன்றில் அகல் விளக்கொன்று எரிந்து கொண்டிருப்பதை இருவரும் பார்த்தனர். குருநாதர் அங்கே ஏதோ ஒரு மூலையில் குனிந்து ஒரு சில புத்தகங்களை எடுத்தால் அவற்றை அகல் விளக்கில் கொளுத்தி இருந்த துளை மாடங்களில் செருகிவிட்டார். சில நிமிடங்களில் அந்த இடம் பிரகாசமாக மாறியதோடு அங்கிருந்த பொருட்களும் நன்றாக புலப்பட்டது. அதை தன் விரிந்த கண்களால் நோக்கிய மன்னர், "குருநாதரே, இது என்ன?" என்று கேட்டான் வியப்புடன். அவன் அருகில் சென்று ஏதோ குழந்தையை தொடுவது போல் ஆசையுடன் தொட்டு தடவி கொடுத்த குருநாதர், "பார்த்தாயா நெடுஞ்செழியா, இதுதான் 5 முகப்பேரிகை. இது முழங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது" என்று கூறி ஏதோ கனவுலகை பார்ப்பது போல மேலே பார்த்தார். வினோதமான 5 முகப்பேரிகையை கண்டான் மன்னன். போர்க்காலங்களில் கோட்டை மீது வைத்து கொட்டப்படும் பேரிகையை விட 4 மடங்கு பெரியதாகவும் 5 முகங்களை கொண்டதாகவும் இருந்தது அந்த பேரிகை. அப்படி ஒரு பேரிகையை அவன் பார்த்ததும் இல்லை, அது இருப்பதாக கேள்விப்பட்டதும் இல்லை. அவன் வியப்புடன் அதை நோக்குவதை கவனித்த குருநாதர், "நெடுஞ்செழியா, நீ பார்க்கின்றாயே, இதுதான் பாண்டியர் பேரிகை. இதுபோன்று வேறு எங்குமே கிடையாது. இது யானையை கட்டித்தான் நகர்த்தவே முடியும். இதை 5 பேர் நின்று கொண்டு 5 முகங்களில் கொட்டினார்களானால் இடிமுழக்கமே தோற்கக்கூடிய பேர் ஒளி உண்டாகும். திசைகள் எட்டும், அதிரும், எதிரிகள் கலங்குவார்கள்" என்று விளக்கிய குருநாதர், "இதன் கதை சரித்திரம் உனக்கு தெரியுமா?" என்று கேட்டார். வியப்பிலும் பரவசத்திலும் இருந்த மன்னன் எதுவுமே பேசவில்லை. குருநாதரே தொடர்ந்தார், "நெடுஞ்செழியா, இதை நிர்மாணித்தவர் உன் பாட்டனாரும் பெரும் வீரருமான ஆரியப்படை கிடந்த நெடுஞ்செழியர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர் இதை உருவாக்க துவங்கிய பொழுது வியக்காதவர்களே இல்லை. இத்தனை பெரிய 5 முகங்களை கொண்ட ஒரே பேரிகை மன்னன் மேற்பார்வையில் விசேஷமாக இருக்கும் என்று அனைவரும் எண்ணினர். நான் அப்பொழுது இளைஞனாக இருந்ததால் புலமை பெற்றிருக்கவில்லை. எனக்கு இலக்கிய விவகாரங்களின் பக்கமே தலை வைக்காமல் இருந்த வேளை அது. மன்னர் மெய்காவலர் படையினர் ஒருவராய் அவருக்கு மிகவும் பிடித்தவனாக எப்பொழுதுமே அவருடைய இருந்தேன் நான். அப்பொழுதெல்லாம் இப்படி ஒரு முரசு உருவாக்கப்படுவது குறித்து நான் விசாரிப்பதுண்டு. முரசு கட்டி முடிக்கப்படும், பொறு என்று சொல்லிக்கொண்டே வந்தார் அவர். விரைவிலேயே அது கூட்டி முடிக்கப்பட்டது. மன்னராகவே அழைத்த என்னிடம் அதை பற்றி விளக்கம் அளித்தார். ஆகா, எப்படிப்பட்ட மன்னர்கள் நம் நாட்டில் வரலாற்றுக்கு கிரீடங்களாகின்றார்கள் என்று நெகிழ்ச்சியுடன் பேசி நிறுத்திய குருநாதர் தொடர்ந்து, "நெடுஞ்செழியா, அவர் அளித்த விளக்கம் என்ன தெரியுமா? மருதா, பறைகளும் பேரிகைகளும் தூதுவர்களைப் போல ஒரு விஷயத்தை அறிவிப்பதற்காக கொட்டப்படுபவை. போரை பற்றிய செய்தியை அறிவிப்பது போர்ப்பேரிகை, போரில் கிடைக்கும் வெற்றியை அறிவிப்பது ஜெயப்பேரிகை, அறச்செயல்களை அறிவிக்க கொட்டுவது அறப்பேரிகை, அரசு குலத்தோரில் வரியை அறிவிப்பது ராஜபேரிகை. இப்படி பேரிகைகள் பல இருப்பது உனக்கும் தெரியும். இவை அனைத்துமே 5 வகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியவற்றுக்குத்தானே அடக்கம். அரசன் முதல் ஆவினம் வரை இந்த 4 நிலங்களுக்குத்தானே வாழ்கின்றார்கள். எனவே 5 முகங்களை கொண்ட இந்த பேரிகையை அமைத்தேன். இந்த பேரிகை தினமும் கொட்டப்படும். எதற்காக தெரியுமா? இந்த பாண்டிய மண்டலத்தில் உள்ள 5 வகை நிலத்தவரும் சுகமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கின்றார்கள். அயலாருக்கு அறிவிக்கும் பொருட்டு இது தினமும் முழங்கும் பேரிகை. என்றாவது இது முழங்கவில்லை என்றால் மேலே சொன்ன 5 வகை நிலங்களுக்குள் எங்கோ ஆபத்து, அல்லல் உண்டாகின்றது என்று உணரப்பட்டு அதை ஆராய்ந்து
செய்யப்பட்டிருக்கும் பாண்டிய நாட்டின் நலத்தை பிரதிபலிப்பதற்காக இது பாண்டிய முரசு என்று அழைக்கப்படும். மன்னனை விட உயர்ந்ததாக இது கருதப்படும் என்றார். ஆனால் அவரது நல்ல எண்ணத்திற்கு அதிவிரைவிலேயே மண் விழுந்துவிட்டது. மன்னா, அவர் முடிசூடிய சில காலத்திற்குள்ளாகவே தமிழகத்தின் மீது ஆரியர்களின் நடமாட்டம் மிகுந்திருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி படை நடமாட்டமாக உருப்பெற்றது. அந்த காலத்தில் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் வலுவான பேரரசுகள் அமையவில்லை. பாண்டிய நாடு மட்டுமே பேரரசாக விளங்கியது. மகத்தான படைவலுவையும் பெற்று இருந்தது. எனவே பாண்டிய நாட்டின் மீது கண்ணாயிருந்தவர்கள் அவ்வாரியர்கள். அவரது ஒற்றர்கள் மதுரை நகரம் எங்கும் சுற்றி தெரிந்தனர். அவர்களுக்கு இந்த பாண்டிய முரசின் பெருமையை பற்றி தெரிந்து தலைநகரில் உள்ள காவல் மரத்தை விட சிறப்பு வாய்ந்த இந்த முரசின் பெருமையை அழிக்க தீர்மானித்தனர். அந்த கயவர்களில் சிலர் ஒரு நாள் இரவோடு இரவாக இங்கு நுழைந்து இந்த பாண்டிய முரசை கிழித்து கேவலைப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். விவரமறிந்த மன்னர் எரிமலையாகிவிட்டார். தனக்கு ஏற்பட்ட பேர் அவமானமாக கருதினார். தன்னை விட மேலானதும் பாண்டிய நாட்டின் கௌரவ அடையாளமுமான முரசு பேரிகை எதிரிகளால் அழிக்கப்பட்டதை விட வேறு அவமானமே இல்லை என்று எண்ணி அவர் திகைத்து போய் முரசை சீர்படுத்தினார். படைகளை திரட்டினார். தளபதிகளை கூட்டினார். எந்த பேரிகை நாட்டின் நலத்தை அறிவிக்கும் தூதுவனாக இருந்து வந்ததோ அதன் அர்த்தம் இன்று எதிரிகளின் கைமைத்தனத்தால் அழிந்துவிட்டது. இனி இந்த பாண்டிய பேரிகை பாண்டிய நாட்டின் நலத்தை அறிவிக்கும் பொருட்டு ஒலிக்காது. இந்த பாண்டிய நாட்டின் நலத்தையும் கௌரவத்தையும் குலைக்கும் எதிரிகளை பூண்டோடு அழிக்கும் கட்டாயம் வரும்போது மட்டும் வான் அதிர ஒலிக்கும். அதற்கான வேளை வந்துவிட்டது. முழங்கட்டும் பாண்டிய பேரிகை, கிளம்பட்டும் பாண்டியர் படை என்று முழங்கினார். பிறகு நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி எண்ணி பூரிக்காத நாளே இல்லை நெடுஞ்செழியா. பெரும் படை திரட்டிச் சென்று அவர் வடக்கே திரண்டு இருந்த கடல் போன்ற ஆரியர்களின் படைகளை தன்னந்தனியாக எதிர்த்து பூண்டோடு அழித்தார். அதை ஒட்டியே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியர் என்று சிறப்பு பெயரையும் பெற்றார். நாடு அவருக்கு அந்த பெயரை சூட்டி மகிழ்ந்தது. வரலாறு பொன்னெழுத்துக்களால் அதை பொறித்து கொண்டது. அவர் மாவீரர் மட்டுமல்ல, மகானும் கூட. எதிரிகள் அநீதியை இழைத்ததை கண்டதும் படை திரட்டி போய் பரிகாரம் கண்ட அந்த மாவீரர் பின்னால் பொற்கொள்ளரின் பேச்சில் தடுமாற்றம் எய்தி கண்ணகிக்கு அநீதி செய்த பொழுது அந்த குற்றத்தை மறைக்க முற்படாமல் ஒப்புக்கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார். தன் மீது குற்றம் இருக்கின்றது என்பதை உணர்ந்ததும் தன்னை கள்வன் என்று ஊரறிய ஒப்புக்கொண்டு அதற்கான உயர்ந்தபட்ச தண்டனையாக அரிய உயிரையே மாய்த்து கொண்ட அந்த மகானைப் போல் ஒரு மாமன்னர் சரித்திரத்தில் வேறெங்கும் நீ பார்த்திருக்க முடியாது நெடுஞ்செழியா. அவரை போல் நடந்து கொள்ள வேண்டிய நிலை உனக்கும் வந்துவிட்டது என்று தான் சொல்ல விரும்புகின்றேன். எதிரிகள் உன்னை சிறுவன் என்று கருதி உன்மீது படையெடுத்து வந்திருக்கின்றனர். சிறுமை உனக்கு மட்டுமல்ல, இந்த பாண்டிய நாட்டிற்கும் மக்களுக்கும் தான். அந்த அவமானத்தை போக்க நீ போரில் இறங்கியே ஆக வேண்டும். எனவே கொட்டட்டும் பாண்டிய முரசு, கேட்கட்டும் வெற்றி பேரொலி. தன் பாட்டனாரின் அரச நெறியையும் வீர உணர்வையும் கேட்டு புல்லரித்து போனான் நெடுஞ்செழியன். குருநாதர் கூறியது போல அவனது இயற்கையான வீர உணர்வும் கூர்மைப்படுத்துவதாக தான் அமைந்தது அவருடைய செயல்கள். குருநாதர் அதை விவரித்த பொழுது நேர்த்தியாக இருந்தது. இப்படியொரு வேகமும் ஆவேசமும் மிகுந்த குருநாதர் அவர் அப்படி பேசியதை அவன் பார்த்ததே இல்லை. தற்போது அதை பார்த்து கேட்டு வியந்தான். யாராக இருந்தாலும் தாயை பற்றியோ தாய் நாட்டை பற்றியோ பேசும் பொழுது ஆவேசம் அடையத்தான் செய்வார்கள் போலிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். பிறகு குருநாதரிடம், குருநாதரே, இந்த பாண்டிய முரசு இங்கிருந்து வெளியேற்றவே முடியாது போலிருக்கிறதே என்று கேட்டான். முடியாமல் எப்படி போகும்? இங்கேயே வைத்து ஒலிக்க முடியும். அதோ வடக்குப்புற சுவற்றில் தாமரை போன்ற விசை ஒன்று இருக்கின்றது பார், அதை திருகு. இதோ இந்த சுவர் விலகி பெரிய இடைவெளியை அளிக்கும். அது நீண்ட சுரங்கப்பாதைக்கு வாயிலாக ஆகின்றது. யானையை கொண்டு இங்கிருந்து இந்த முரசை கட்டி இழுத்து சுரங்கப்பாதையிலேயே செல்லலாம். இந்த சுரங்கம் அன்னை மீனாட்சி உரையும் வெள்ளியம்பலத்தின் வெளிச்சுவரில் உள்ள நாகமரத்தடிக்கே முறிகின்றது. அங்குள்ள மேல்வாயிலை திறந்து கொண்டு முரசை வெளியேற்றலாம். அங்கிருந்து கோட்டைக்கு கொண்டு சென்று காவல் கூட
அந்த தூணிற்கு ஏற்றலாம். அங்கிருந்து இதை முழக்கினால் வடக்கே பொதினிமலை வரையிலும் மேற்கே பொதிகை மலை வரையிலும் கேட்கும். கிழக்கு கடலையே அதிர வைத்த கொற்கையில் மேற்கு திருப்பரங்குன்றத்தில் எதிரொலிக்கும் அது என்றார் குருநாதர். ஆரம்பத்தில் முரசை கண்டு குருநாதர் எப்படி குழந்தையை தொடுவது போல் தொட்டாரோ அதேபோல் அவனும் தற்போது தொட்டு மகிழ்ந்தான். அன்று இரவு பாண்டிய முரசு பற்றியும் பாட்டனாரை பற்றியும் வெகுநேரம் எண்ணிக்கொண்டிருந்தான் நெடுஞ்செழியன். அவற்றை எண்ண எண்ண அவரிடம் பெருமித உணர்ச்சிதான் பெருக்கெடுத்தது. பாண்டிய நாட்டின் மிக பெரும் சொத்து காணாமல் போயிருந்து கிடைத்தது போல இருந்தது அவனுக்கு. அந்த 5 முக பேரிகை இப்படிப்பட்ட வரலாற்று பேரிகையாக இருப்பது இத்தனை நாள் தனக்கு தெரியாமல் போனது ஏன் என்று மாங்குடி மருதனாருக்கு மட்டுமே தெரிந்தது. எப்படி என்றும் பலவாறு யோசித்து விடை கிடைக்காமல் அவன் தவித்தான். அது எப்படியானாலும் தற்பொழுது அது வெளிப்பட்டு இருப்பது வரை மகிழ்ச்சிதான். பிறகு அவன் சிந்தனை தன் அன்னையை பற்றியும் அவர் விரும்பிய திருமணம் பற்றியும் சென்றது. அந்த விஷயத்தில் அவருடைய அபிப்பிராயத்தை குறை கூறவும் முடியாமல், எதுவும் சொல்லவும் முடியாமல், ஏற்கவும் முடியாமல் இருந்தது அவனுக்கு. அரச காரணங்கள் ஆயிரமாக சொன்னாலும் திருமணம் என்பது சொந்த விஷயம்தான் என்பது அவனது தனிப்பட்ட அபிப்பிராயமாக இருந்ததால் அதில் தற்பொழுது ஈடுபடுவது மக்களிடையே நல்லதொரு நினைப்பாக அமையாது என்று நிச்சயமாக அவன் நம்பினான். அன்னை சொல்லும் காரணம் குடும்ப ரீதியானது என்று வேறு இல்லை என்று கருதினான். அதோடு திருமணம் பற்றி பேசி அது 2 நாட்களில் அதிக விளம்பரமின்றி வெள்ளியம்பலத்தில் நடந்துவிடலாம் என தெரிவித்த அன்னையார் பெண்ணை பற்றி எதுவும் பேசவில்லையே என்று நினைத்தான். ஓரிரு நாட்களுக்குள் மணக்கக்கூடிய விதத்தில் எந்த பெண் இருக்கின்றாள்? சுற்றியுள்ள மன்னர்கள் எல்லாம் எதிரிகளாக ஆகிவிட்ட நிலையில் பெண் கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்த அவன் அன்னை யாரோ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டுதான் திருமண பேச்சையே எடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் 2 நாட்களில் திருமணம் சாத்தியமில்லை என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். இதற்கிடையில் அவனது நினைவில் திருப்பரங்குன்றத்தில் பேசிய துடுக்கு பெண் நினைவுக்கு வந்தாள். திருப்பரங்குன்றத்தில் அவர் கோரிக்கை விடுத்த பொழுது வினோதமாக இருந்தது. அந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி அதிக பிரசங்கித்தனமாய் அவள் பேசிய பொழுது கோபமாகவும் இருந்தது. அதே கோபத்திலேயே பலவாறு பேசிவிட்டும் வந்திருந்தான். தற்பொழுது அமைதியாக இருந்த நேரத்தில் அவளது பேச்சுக்களை எண்ணி பார்க்கும் பொழுது அனைத்துமே ரசிக்கத்தக்கதாகத்தான் இருந்தன. இப்படியும் ஒரு பெண் இருப்பாளா என்று எண்ணி இருந்த அவனுக்கு தற்போது ஏன் இருக்கக்கூடாது என்று தோன்றியது. அவள் கேட்ட விதம் எப்படி இருந்தாலும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அன்பாக இருக்கலாம் என்று நினைத்தான் அவன். அன்பு ஒருவனை பிழிந்து எடுக்கக்கூடியது. எதை வேண்டுமானாலும் தொலைத்துவிட்டு நிற்கலாம். ஆனால் அன்பு அப்படியல்ல. அதை தொலைத்துவிட்டு வாழ்வதென்பது வேதனைக்கு ஒப்பானது. அதை அந்த பெண் அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் எந்த வகையிலாவது அதை வெளிப்படுத்தி வெற்றிக்காக முயன்றிருக்கிறாள் என்பதை எண்ணினான். பாவம், மிகவும் எதிர்பார்த்து கொண்டு பயந்திருப்பாள். அவள் மனதை நோகடித்து விட்டு விட்டேன். பாண்டியன் நீதியை பற்றி பேசினாளே, நான் நீதியாகத்தான் அதை வழங்கி இருக்கின்றேனா? குருநாதர் கூட எடுத்துரைத்தாரே என் பாட்டனாரின் நீதியை. இந்த பெண்ணுக்கு நான் அநீதி இழைத்து விட்டேனா? ஒரு பெண் என்னை விரும்புவதோ அரியணையை விரும்புவதோ எப்படி தவறாக முடியும்? தகுதியோடு அரியணையில் ஒருத்தி பங்கு போட வேண்டுமா? அமர்ந்து இருந்து தகுதியை பெற முடியாதா? ஐயோ, அவள் மனம் என்னும் பொய் ஏதாவது செய்து கொண்டிருந்தாளா? இவள் விரும்புவது நியாயம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இப்படி பலரும் விரும்ப முற்பட்டால் அவர்கள் அனைவரையும் அல்லவா ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது ஆகக்கூடிய காரியமா? இல்லை, அதுபோல் ஆசைப்படவில்லை. எல்லோரும் பைத்தியங்களா என்ன? இவள் ஒருத்தியை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் மற்றவர்கள் அதை விரும்பப் போவதில்லை. இவளை தொல்லைப்படுத்தப் போவதில்லை. இவளை ஏற்கலாமா? அன்னையார் வேறு யாரையாவது தேர்ந்தெடுத்து வைத்திருந்தால் எப்படி? யாரிடம் இதை சொல்வது? இதென்ன தர்ம சங்கடமான நிலைமை? போர் பற்றிய விஷயத்தில் கூட இவ்வளவு சங்கடம் இல்லையே. இப்படி அவனது மனம் பலவாறு வாதங்களை செய்து கொண்டு இருந்தது. எண்ணங்கள் கனத்தால் இரவெல்லாம் தூங்க முடியாமல் போயிற்று. அவன் விடியற்காலை நேரத்தில் ஆழ்ந்து உறங்கினான்.
உறக்கம் விடியும் பொழுது பொழுது விடிந்து கணிசமாக நேரமாகிவிட்டிருந்தது. அவன் எதிர்பார்த்தபடியே அன்று காலை உணவு வேளையின் போது திருமணத்தை பற்றி பேச்சை துவக்கிய பொழுது, அம்மா, என்னுடைய சம்மதம் கிடைத்த மாதிரியே இருக்கட்டும். பெண் கிடைத்து விட்டாளா அல்லது இனிமேல் தான் தேட வேண்டுமா என்று கேட்டான் நெடுஞ்செழியன். தேடுவதா? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியின் அருமை பேரப்பிள்ளைக்கு, பாண்டிய மன்னனுக்கு, என் செல்வத்திற்கு பெண்ணை நான் தேடவா வேண்டும்? வட பாரத அரசகுமாரிகள் முதல் பலர் காத்திருக்கும் பொழுது தேடுவதாவது? குழந்தாய், அந்த கவலை உனக்கு வேண்டாம். எனக்குத்தான் இவளென்று ஒருத்தியை முடிவு செய்து எத்தனையோ நாட்களாகிவிட்டது. அவள் எப்படிப்பட்டவள் என்பதை நான் சொல்லவும் வேண்டியதில்லை. நீயே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அவளை அழைத்து வருகின்றேன், பார். அம்மா, பாண்டியர் நீதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இதில் நான் நினைக்க என்ன இருக்கிறது? யாராவது அநீதி இழைத்திருக்கிறார்களா? இதென்ன கேள்வி? மகனே, உன் பாட்டனாரை மறந்து விட்டாயா? பாண்டியர் நீதிக்கு அவர் ஒரு கலசம். உலகம் உள்ளவரை உள்ளத்தில் இருந்து தழைக்கக்கூடிய பேர் அறம் அது. அந்த மரபில் அநீதியாவது இழைப்பதாவது. அப்படியானால் இந்த விஷயத்தில் நீதி வழங்க தாங்கள்தான் உதவ வேண்டும். என்ன சொல்லுகிறாய் நீ? அம்மா, திருப்பரங்குன்றத்தில் குறும்புக்கார பெண் ஒருத்தி என்னிடம் வழக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறாள். அரியணையில் அவளுக்கு பங்கு வேண்டுமாம். பலவாறு அவளிடம் வாதித்து விட்டேன். அவள் பாண்டியர் நீதியையே சுட்டிக்காட்டி நீதி கேட்கின்றாள். அவளை நிராகரிப்பது நீதியாகும் என்றா சொல்லுகின்றீர்கள்? ஆகா, இதென்ன சோதனை! நானும் இந்த பெண்ணுக்கும் அவளுடைய தந்தைக்கும் வாக்கு கொடுத்து விட்டானே குழந்தாய். 2 பெண்களையும் மணக்கும் நிலையில் நான் இல்லை தாயே. அதற்கு அவசியமே இல்லை மன்னா. உன் நீதியும் கிடையாது, அன்னையாரின் வாக்கும் கெட்டுவிடாது என்றபடியே உள்ளே பிரவேசித்தார் ஒருவர். அவர் பின்னால் பெண் ஒருத்தியும் நுழைந்தாள். அவள் தேவி, திருப்பரங்குன்றத்து குறும்புக்காரி. அவளுக்கு முன்னால் வந்தவர் அவரது வளர்ப்பு தந்தை புலவர் கல்லாடனார். தேவியை கண்டதில் நெடுஞ்செழியனுக்கும் வியப்பு, அன்னையாருக்கும் வியப்பு. 2 விதங்களில். புலவர் அவர்களது வியப்பை அதிகரிக்க விரும்பாமல், மகாராணி திருப்பரங்குன்றத்தில் மன்னனிடம் கேட்டவளும் இவள்தான். மன்னனுக்கு என்றே முடிவு செய்து வைத்திருந்தீர்களே, அவளும் இவள்தான். பாண்டியர் நீதிக்கும் பங்கமில்லை, தங்கள் வாக்கிற்கும் குறைவுமில்லை. நிம்மதிதானே என்று வினவினார். எல்லாம் என் அன்னை மீனாட்சியின் செயல் என்று பரவசப்பட்டாள் அன்னை. மன்னா, திருப்பரங்குன்றத்தில் இவளிடத்தில் நீ சரியாக பதிலளிக்கவில்லையாம். இவளை மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டாள். நீ மறுக்க மாட்டாய் என்று நான் உறுதியளித்தேன். அப்படியும் சிக்கல் ஏற்பட்டால் இவள் யார் என்பதையும் வேறு சில ரகசியங்களையும் வெளிப்படுத்தியாவது திருமணத்தை முடிப்பேன் என்று கூறியிருந்தேன். நல்ல வேளையாக ஆண்டவன் அருளால் சிக்கல் விழாமலேயே முடிந்துவிட்டது. வேற்று நாட்டுக்காரிக்கு வேண்டுமானால் உன்னை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை எனக்கு தெரியாதா? பாண்டியர்களை எனக்கு தெரியாதா என்றார் புலவர். ஐயா, சிக்கல் விழாமல் நல்லபடியாக முடிந்ததில் மகிழ்ச்சி வருவதற்கட்டும். அதனால் இவளை பற்றி சொல்லாமல் இருந்துவிட வேண்டியதில்லையே என்றான் மன்னன். உண்மைதான் மன்னா. இவள் யார் என்பது உங்கள் அன்னையாருக்கும் தெரியாது. ஒருவேளை உன் குருநாதர் மாங்குடி மருதனாருக்கு நக்கீரருக்கும் வேண்டுமானால் தெரிந்திருக்கலாம் என்று புலவர் தேவி யார் என்பதையும் அவளை பற்றிய சில ரகசியங்களையும் தெரிவித்தார். அதை கேட்ட பின் பல விஷயங்கள் புரிந்தன நெடுஞ்செழியனுக்கு. வேறு எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை. அன்று மாலையே திருமணம் பற்றி மாங்குடி மருதனாரிடம் பேசி அவரது சம்மதம் பெற்ற பின் தளபதிகள் மற்றும் அதிகாரிகள், புலவர்கள் ஆகியோரின் முன்னிலையில் மறுநாள் வெள்ளியம்பலத்திலேயே எளிய முறையில் திருமண விழா நடைபெற்றது. விழா பற்றிய செய்தி அதிகாரிகளுக்குள் இருந்தாலும் வதந்தியாக வெளியே பரவிவிட்டதால் மக்கள் திரளாக வெள்ளியம்பலத்தில் கூடினர். மன்னன் வேறு வழியின்றி அவர்களுக்கு முன்னால் தோன்றினான் தேவியுடன். என் அருமை குடிமக்களே, என் தெய்வமான அன்னையரின் விருப்பப்படியும் குருநாதரின் ஆசிப்படியும் திருமண விழாவினை போர் காரணமாக எளிமையாக நடைபெற்றுவாகும் உங்களையெல்லாம் வரவேற்காமல் விட்டதற்காகவும் எங்களை மன்னிக்க வேண்டும். போர் முடியட்டும். வெற்றி விழாவும் திருமண விழாவும் உங்கள் விருப்பப்படி நடக்கும். என்ன, சம்மதம்தானே என்று கேட்டான். சம்மதம் சம்மதம் என்று
பல குரல்கள் கேட்டன. பாண்டிய மன்னர் வாழ்க என்றும் தேவியார் வாழ்க என்றும் வாழ்த்தொலிகள் எழுந்து வானில் எதிரொலித்தன. மன்னர் பிறகு தேர் ஏறி தேவியுடன் படைப்பாசறை பக்கம் உலாச் சென்று வீரர்களை மகிழ்ச்சியுற செய்தான். அந்தப்புரத்தில் தந்தத்தால் இழைக்கப்பட்ட இந்திரலோகத்தை நிகர்த்த சுந்தர மாடத்தில் சுந்தர தேவதையாக தேவியும் இந்திரவர்மனாய் நெடுஞ்செழியனும் அமர்ந்திருக்க வளர்பிறை காலமாக இருந்ததால் வானத்தில் தங்கள் துண்டு ஒன்று பதிக்கப்பட்ட மாதிரி பிறை நிலவு பளிச்சென்று விழுங்கி ஒளிச்செழிப்பை வழங்கி கொண்டு இருந்தது. தொல்லை நீங்க பெற்ற கனவானைப் போல வான்மேகங்கள் இடையூறுகள் இல்லாமல் நிர்மலமாக இருந்ததால் நட்சத்திரங்கள் தங்க பூக்களாக காணுமெல்லாம் நீக்கமரண நீந்திருந்தன. வானப்புலவனுக்கு வையை வள்ளல் ஒருவன் மெய்யன்புடன் உவந்தளித்த பொன் பூக்கள் இழைக்கப்பட்ட பட்டாடை போல் தோன்றியது. நட்சத்திரங்களாலும் நிலவாலும் நிலம்பிய வானொலி எங்கும் நிறைந்த பிரம்மம் போல் எப்பொழுதும் நிலவும் தென்றல் அப்போதும் இருந்தது. இனிமையானதும் இதமானதுமான குளிர்ச்சியை மதுரை மாநகருக்கு அது அளித்து கொண்டிருந்தது. போர் மேகங்கள் எந்த நேரத்திலும் தழைக்கக்கூடும் தான், ஆனால் தழைக்காதவரை அமைதிக்கு குறைவில்லாமல் சுற்றுப்புறங்கள் தொலைதூரம் வரை அமைதியைப் போன்ற அழகு நேரங்களில் நிகரற்றதாக இருக்கிறது. அதை அனுபவிப்பது என்பது ஏறக்குறைய சொர்க்க போகம்தான். அப்படிப்பட்ட போகம் ஒன்றை அனுபவிக்கின்ற நிலையில் புதுமண தம்பதிகளாக அமர்ந்திருந்த இருவரும் நீண்ட நேரம் வரை பேசாமல் இருந்தனர். பேச தெரியவில்லையா, அல்லது பேச விருப்பமில்லையா, அல்லது பேச அவசியமில்லையா என்று இனம் பிரித்து சொல்ல முடியாத விதத்தில் இருந்தார்கள் அவர்கள். இந்த குழப்பத்தை கண்டு பரிதாபப்படுவது போல் ஓரிரு பள்ளிகள் கூட மாடத்து சுவர்களிலிருந்து ட்ரிக் என்று ஒலிகளை எழுப்பிவிட்டு நகர்ந்தன. ஏறக்குறைய ஒருவர் அழகை மற்றொருவர் தடையின்றி பருகி கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பேச்சு ஒன்று இருப்பதையே அவர்கள் மறந்திருக்கத்தான் வேண்டும். திருப்பரங்குன்றத்தில் துடுக்குக்கார பெண்ணாக பார்த்ததற்கும் தற்பொழுது மன்னனை மணந்து மகாராணியாய் இருப்பதற்கும் நிரம்ப வித்தியாசங்கள் புலப்பட்டதை கவனித்தான் மன்னன். காட்டு தடாகம் ஒன்றில் முளைத்த குறுக்கத்தி மலர் போல் இருந்த அவள் தற்போது பிரத்யேகமாக வளர்க்கப்பட்ட கொடியில் பூத்து குலங்கும் அல்லி மலர் போல் விளங்கினாள். தொட்டால் கொத்தி விடுவது போல் பட்பட் என்று பேசி பழக்கப்பட்டவளாக இருந்த அவள் சுரணையே அற்று சொரணச்சிலை போல் காட்சியளித்தாள். குளக்கரையில் சாதாரண ஆடை மட்டுமே அணிந்து வெறும் பேதை போல் இருந்த அவளது உடலில் தற்பொழுது தொடுவதற்கு இடமின்றி தங்க அணிகலன்களை சேர்த்திருந்தார்கள். அவை வீசிய ஒளி அவளை சுற்றி ஒரு ஒளி மண்டலத்தையே உருவாக்கியது. செந்தாமரை பூவிற்கு செவ்வண்ணம் சேர்ப்பது போல் இயற்கையான அவளது அழகிற்கு அலங்காரங்கள் சேர்ந்து பேரழகை தோற்றுவித்தன. கிரீடம் போன்றிருந்த கொண்டை அலங்காரம் அவளது அரச தோற்றத்திற்கு ரொம்பவும் பொருத்தமாக இருந்தது. மை தீட்டப்பட்டிருந்த கண்களில் பாண்டிய நாட்டு அடையாள சின்னமாய் மாறி மன்னவனின் கண் வலையில் சிக்கி மருண்டன மான்களை நினைவுபடுத்தும் வகையில். கண்களின் கீழே தேன்வடியும் பூக்கள் பூத்து திறந்தது போல் தென்பட்ட அதரங்கள் பெண்ணின் மேன்மைக்கு சான்றளித்து கொண்டு இருந்தன. அவை கழுத்துப்பட்டை பட்டாடையாலும் பொன் ஆபரணங்களாலும் மூடப்பட்டு கழுத்தே பொன்னாக ஆகிவிட்டதை போல் புலப்பட்டது. அவள் மரகத ஆசனத்தில் அமர்ந்திருந்த காட்சியானது திருமகள் அவசரத்தில் வந்து மன்னன் மாளிகையில் அமர்ந்த மாதிரி இருந்தது. இவற்றையெல்லாம் மன்னன் ஒன்றுவிடாமல் பார்த்து பார்த்து ரசித்தான் என்றால், அவளோ அவனை அங்கு இங்கும் அங்குமாய் பட்டும் படாமலும் தன்னுடைய ஓரக்கண்ணால் பார்த்தாள். ஆனால் அப்படி பார்த்ததிலேயே அவளது அழகின் நிறைவும் ஆண்மையின் நிறைவையும் உணர்ந்து கொண்டாள். கழுத்தில் புரண்ட கரகபட்ச குழலுடன் திறந்த மார்புடன் காதில் குண்டலங்களும் தோள்களிலும் கைகளிலும் குழல்களும் விளங்க வெண்பட்டு அணிந்து கந்தர்வ இளைஞனாக காட்சியளித்து கொண்டிருந்தான் மாமன்னன். அழகி விருந்தாக விருந்தே அழகாக அவர்கள் வெகுநேரம் வரை ஆட்கொண்ட பின் முதலாவதாக தெளிந்தவன் மன்னன்தான். தெளிந்த பின் பேச்சு நினைவிற்கு வந்தது. எனவே பேச முற்பட்ட அவன், தேவி, ஏன் இப்படி மௌனமாகிவிட்டாய்? பேசுவதுதானே என்று வினவினான். அவனது வார்த்தைகள் அவளது இதயத்தை ஆனந்தத்தையும் தட்டிவிடவே கண்கள் ஆனந்தத்தாரையாக உருவெடுத்து கண்ணீரை வெளிப்படுத்தின. அவன் அருகில் சென்று மெல்ல பற்றிய மன்னன்,
இதென்ன கண்களில் கண்ணீர் என்று கேட்டான். ஆனந்த கண்ணீர் பிரபு என்றாள் தேவி. பின்பு அவளாகவே கண்களை துடைத்து கொண்டே, பேசு தேவி, ஏதாவது பேசு என்றான் மன்னன். பிரபு ஏதோ பேச வேண்டியதையெல்லாம் பேசிவிட்ட மாதிரி இருக்கிறது என்றாள். ஏன் இப்படி? பேசக்கூடாத வேளையில் பலவாறு பேசிவிட்டதால் நான் அப்படித்தானே? அதனால்தானோ என்னவோ இப்பொழுது பேச வேண்டிய நேரத்தில் பேச்சு வரவில்லை. திருப்பரங்குன்றத்தில் பேசியதை சொல்லுகின்றாயா? உன்னால் எப்படி அவ்வாறு பேச முடிந்தது? பிரபு, தங்கள் அன்னையாரின் சித்தம் எனக்கு தெரிந்த பின்பு தைரியமாக, இல்லை இல்லை, அசட்டு தைரியமாக அப்படி பேசி நடந்து கொண்டேன். அதாவது என்னை மனம் முடிக்க அன்னையார் முடிவெடுத்து விட்டது உனக்கு தெரிந்து விட்டதால் அப்படி நடந்து கொண்டாய், அதுதானே? இல்லையென்றால் அப்படியெல்லாம் பேசும் அசட்டு துணிச்சல் யாருக்கு வரும் பிரபு? இப்பொழுது என்னை பார்த்தால் அதெல்லாம் தவறானவே என்று தோன்றுகிறது. மன்னித்து விடுங்கள், பேதையைப் போல் நடந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு அன்னையின் சித்தம் முன்பே தெரிந்திருக்கிறது. எனக்கு அப்படி இல்லையே. முன்பே தெரிந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? என்ன செய்திருப்பேனா? கொஞ்சத்தில் உனக்கு தலையாட்டி இருக்க மாட்டேன். இது தெரிந்துதான் சொக்கநாதரை இப்படி செய்து விட்டார் போலும். எப்படியோ தேவியாய் இருந்த நீ துடுக்குத்தனத்தால் பெருந்தேவியானாய். இன்று மன்னனை மணந்து கொண்டு பெரும் தேவியாகிவிட்டாய். சரித்திரத்தில் இந்த பெயர் உனக்கு என்றென்றும் விளங்கும். மன்னனின் வார்த்தைகள் அவளை பரவசப்படுத்தின. அதே சமயம் மன்னன் தன்னை பெருமைப்படுத்துவதற்கு தகுந்தவள்தானா தான் என்று கேட்டுக்கொண்டாள். அன்னையரின் விருப்பத்தை அறிந்து வைத்திருந்த அப்போதைக்கு யோசிக்க இடம் தரவில்லை. அவளுக்கு அவனிடம் அரியணையில் பங்கு கேட்டு பாண்டியர் நீதி பற்றி நினைவுறுத்திய பொழுது கூட தன்னுடைய கோரிக்கை பற்றி அவள் எதுவும் ஆராயவில்லை. தற்பொழுது யோசித்தாள். அவற்றை பற்றியெல்லாம் ஒருவனை மணப்பதென்பது, அதுவும் மன்னனை மணப்பதும் அரியணையில் இடம்பெறுவதும் தேவையில்லையோ என்று கேட்டுக்கொண்டாள். நீதி செய்ய வேண்டும் என்று வெறும் காரணத்திற்காக மட்டும் மன்னன் அவளை மணந்திருந்தால் அதைவிட நரகம் வேறு இருக்க முடியாது என்று எண்ணிய அவள் மறுநிமிடமே தன்னிடம் தோன்றிய அந்த மோசமான எண்ணத்திற்காக தன்னையே நொந்து கொள்ளவும் செய்தாள். இவரை போயா இப்படி எண்ணினோம் என்று வருந்தினாள். வெறும் நீதிக்காக மணப்பதை விட பேசாமல் விருப்பமில்லை என்று மறுத்திருப்பாரே தவிர மனமின்றி மணந்திருக்க மாட்டார் என்று தன்னையே உரிய கௌரவத்துடன் வைத்திருப்பார் என்று விளக்க முற்பட்டு அந்த நினைவை நம்பி வணங்கி நின்றாள். தற்பொழுது அவள் எண்ணம் போரை நோக்கி சென்றது. அதையொட்டி கலக்கம் எய்தினாள் அவள். கலக்கம் அவளது கண்களில் புலப்பட்டதை கண்டாள். தேவி, கலக்கம் ஏற்பட்டது போல் தெரிகிறதே, உண்மைதானா என்று வினவினான். அவள் தலையசைத்தாள். ஏனென்று கேட்டான் அவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.